பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் ஒரு மாதத்தை ஆண்டவர் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்கிறார். ஆசீர்வாதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். மறந்து விடுகிறோம், விலகி விடுகிறோம், மறுதலிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் மீண்டுமாய் நம்மை சேர்த்து அணைத்துக் கொள்ளுகிற ஆண்டவராய் இருக்கிறார். கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையாகவே ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். மறந்து விடாதீங்க. ஆண்டவருடைய அன்பு உங்களிடம் இருக்கிறது, உங்கள் மீது இருக்கிறது. ஆண்டவருடைய பார்வை உங்கள் மீது இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்க. அந்த ஆசீர்வாதத்தை பெறும்படி ஆண்டவருடைய கண்கள் உங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது என்கிற ஒரு பய உணர்வோடு உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. ஆலயத்துக்குள் இருப்பது மாத்திரமல்ல, நீ பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் அவருடைய கண்கள் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எங்க இருந்தாலும் ஆண்டவர் உங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற சிந்தனை எப்பொழுதுமே உங்களுக்குள் அது காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களில் உங்களை இணைத்திருக்கிறீர்கள், மிகவும் சந்தோஷம். ஆனால் இந்த தெய்வ பயத்தோடு அந்த ஆவிக்குரிய பயணத்தில் நீங்கள் பயணம் செய்வதுதான் சரியான ஒரு ஆவிக்குரிய வாழ்வாய் இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். எந்த நிலைகளாய் இருந்தாலும் ஆண்டவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். நம்ம நிர்விசாரமாய் மாத்திரம் நீங்கள் இருந்து விடாதீர்கள். ஜாக்கிரதையாயிருங்க. கர்த்தர் வரப்போகிறார், எப்பொழுது தெரியாது. கைவிடப்பட்ட நிலைமையிலே தள்ளப்பட்டு விடாதபடி ஜாக்கிரதையாயிருங்க. வேதத்திலிருந்து ஒரு சில வேத வசனங்களை நாம் தியானிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். என்னாகும் 10வது அதிகாரம் அதில் 35வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என்னாகும் 10வது அதிகாரம் 35வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. பெட்டியானது புறப்படும் பொழுது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்றான். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்திற்கு செல்வதற்கு முன்பாக மோசே தேவனுடைய பெட்டி புறப்படுவதற்கு முன்பாக யுத்தத்திற்கு போகும்போது தேவனுடைய பெட்டி புறப்பட ஆரம்பிக்கும். அப்படி புறப்படும் பொழுதெல்லாம் மோசே சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். மோசே, கர்த்தாவே நீங்கள் எழுந்தருளுங்க அப்படின்னு சொல்லி தேவனை அவன் அழைக்கிற விதங்கள் அப்படி ஆகியிருக்கிறது. எழுந்தருளுங்க, சத்துருக்கள் சிறைப்பட்டு போக வேண்டும், பகைஞர்கள் எல்லாம் ஓடி போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவன் முறையிடுகிறான். யுத்தத்திற்கு செல்லும் ஆவிக்குரிய பயணத்திலே நாம கூட ஒவ்வொரு நாட்களும் யுத்தத்திற்கு செல்லுகிறதை போலதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணம் இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பயணம் ஒவ்வொரு நாளும் யுத்தத்திலே நம்முடைய வாழ்வு இணைக்கப்படுகிறது. பிசாசோடு யுத்தம் செய்கிறோம், துஷ்ட மனிதர்களோடு யுத்தம் செய்கிறோம், கால நிலைகளோடு யுத்தம் செய்கிறோம், சரீர பலவீனத்தினோடு யுத்தம் செய்கிறோம். இப்படி எல்லா நிலைகளிலும் யுத்தம் செய்யும் பொழுது புறப்படுவதற்கு முன்பாக அப்படி நாம் தேவனை அழைத்து விட்டு, தேவனோடு உறவாடி விட்டு, தேவனோடு பேசிவிட்டு நாம் ஒரு காரியத்தை துவங்குகிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய பயணத்திலே நாம் உலக பிரகாரமான மனிதர்களோடு வாழ்வதை போல நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. எல்லா மனிதர்களும் இரவு நேரங்களிலே உறங்குகிறார்கள், காலை நேரங்களிலே விழித்துக் கொள்ளுகிறார்கள். விழித்தவுடன் ரொட்டீனா தன்னுடைய வாழ்க்கையிலே என்னென்ன மனிதர்கள் செய்கிறார்களோ அந்த காலை கடன் எல்லாம் முடித்து விட்டு மீண்டுமாய் வருமானத்தை தேடி நம்முடைய பயணத்தை நகர்த்துகிறோம். அவ்வளவுதான். இது எல்லா மனிதனும் வாழுகிறார்களே, நானும் வாழுகிறேன் என்று சொல்லி நாம் ஓடுகிறோம். ஆனால் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் வேறு. அந்த நோக்கம் இந்த நாளிலே நிறைவேற வேண்டும். நான் என்ன வேலை செய்கிறேனோ, எந்த நிலையிலே வாழ்க்கை அமைந்திருக்கிறதோ அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால்
தேவனுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் அந்த அழைப்பின் நோக்கம் நிறைவேறுகிறதா என்று சொல்லி நான் கவனிக்க வேண்டுமே என்கிற சிந்தனை உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்துவது ஆவிக்குரிய பயணத்திற்கு உகந்ததாக இருக்கும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான். விளங்காத ஒரு சத்தத்தை போல எக்காலத்திலிருந்து ஒரு சத்தம் வருமானால், எக்காலத்திலிருந்து வருகிற சத்தம் ஒரு விளங்காத சத்தமாய் இருந்தால் யுத்தத்திற்கு இருப்பவர்கள் எப்படி யுத்தத்திற்கு ஆயத்தமாவார்கள்? ஆவிக்குரியவர்களாய் இருக்கிற நாம் நம் வாழ்க்கையுடைய பயணத்திலே ஒவ்வொரு நாளும் யுத்தத்திற்கு செல்லுகிறதிலே ஒரு வெளிப்பாடு வேண்டும். நான் யுத்தத்திற்கு நான் புறப்படுகிறேன். பலவிதமான பிசாசுடைய சூழ்ச்சிகள் இருக்கிறது. இதை எதிர்த்து போராட வேண்டும். சர்வாயுத வர்க்கத்தை நான் தரித்துக் கொள்ள வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளையாய் பரிசுத்தத்தை காத்துக் கொண்டவனாய் அழைப்பை உணர்ந்தவனாய் என் பயணத்தை நடத்தும் பொழுது நான் யுத்தத்திலே நான் ஜெயம் கொள்ளுகிறவனாய் நான் காணப்படுவேன். ஆனால் அதனுடைய துணி வேதம் அதுதான் அழகாய் சொல்லுகிறார். எக்காலம் விளங்காத சத்தமாய் இருக்குமானால், உன் பயணம் புரியாத ஒரு பயணமாய் இருக்குமானால் எப்படி நீ யுத்தத்திற்கு போவதை போல காணப்படும்? யுத்தத்திற்கு நீ புறப்பட்டு இருக்கிறாய் என்பதை யார் அறிந்து கொள்ள முடியும்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரியவர்களாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் யுத்தத்தில் நிற்பதை போல் நம்முடைய பயணம் காணப்பட வேண்டும். பலவிதமான பிசாசுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். பலவிதமான தந்திரங்கள் இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய மனிதனை வீழ்த்துவதற்காக, அவருக்குள் தேவனுடைய சித்தம் நிறைவேறக்கூடாது என்பதற்காக பலவிதமான சூழ்ச்சி வலைகளை பிசாசானம் வீழ்த்திக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே உங்களுடைய எக்காலத்துடைய துணை, எக்காலத்துடைய சத்தம் விளங்காததாய் இருக்குமானால், புரியாததாய் இருக்குமானால் எப்படி ஆயத்தமாக முடியும்? எப்படி ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியும்? எப்படி தேவன் அவருடைய சித்தத்தை உங்களுக்குள் நிறைவேற்ற முடியும்? ஆராய்ந்து பாருங்க. விளங்காத சத்தத்தை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆவிக்குரியவர்கள் என்கிற போர்வை இருக்கிறது. எக்காலம் பார்ப்பதற்கு எக்காலமாய் இருக்கிறது. ஆனால் அவருடைய சத்தம் விளங்காத சத்தமாய் இருக்கிறது. பார்ப்பதற்கு கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம், வெளிப்பாடு விளங்காததாய் இருக்கிறது. யுத்தத்திற்கு ஆயத்தம் எப்படி ஆக முடியும்? எப்படி நான் யுத்தத்திற்கு செல்லுகிறேன், ஆண்டவரே எனக்கு தூதர்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அழைக்க முடியும்? மோசே அழகாய் இருக்கிறான். ஒவ்வொரு முறை யுத்தத்திற்கு செல்லும் பொழுது ஆண்டவரே எழுந்து ஆயத்தமாகிறான். ஆயத்தமாகி பிசாசை வீழ்த்துவதற்காக அவன் புறப்படுகிறவனாய் காணப்படுகிறான். அநேக சூழ்நிலைகளில் ஆவிக்குரியவர்கள் இன்று விழுந்து போய் கொண்டிருக்கிறார்கள், தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஏன் தடுமாறுகிறார்கள், ஏன் விழுந்து போகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய சத்தங்கள் விளங்காத சத்தமாய் இருக்கிறது. அழைப்பின் நோக்கம் அறியாததாய் இருக்கிறது. அந்த நோக்கத்தை தெரியாது ஓடிக்கொண்டிருக்கிறதுனாலதான் அவளை கை தட்டுற ஒரு கூட்டத்தை போலதான் இருக்கிறது. இன்னைக்கு ஆலயத்துக்கு போனோமா கையை தட்டிட்டு வந்துடுறோம், பாட்டு பாடி குதிச்சுட்டு ஓடிடுறோம். விளங்காத சத்தமா இருக்குது. எதுக்கு குதிச்சனும் தெரியல, எதற்கு கையை தட்டணும் தெரியல. சிலருக்கு ஆலயத்துக்கு ஏன் தெரியல. ஆலயத்தில் வந்து அந்த செய்தியின் மூலமாய் தொடப்பட வேண்டும், அந்த செய்தியின் மூலமாய் என்னை உருமாற்றம் செய்து கொள்ள வேண்டும். செய்தியை தெரிந்து கொள்ள வராதீங்க, உங்களை உருமாற்றம் செய்து கொள்ள வாங்க. செய்தி நான் மட்டும் கேட்கல, நமக்குள்ள இருக்கிற பாவம் கேட்கிறது கூடவே. பாவம் சத்தத்தை கேட்குது, தீமையான சத்தத்தை கேட்குது, பிசாசான சத்தத்தை கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டுட்டு என்ன செய்யுது? அது அதற்கேற்றபடி தன்னை வடிவமைத்துக் கொள்ளுகிறது. இல்லையா? அப்படிதான் நடக்குது, அப்படிதான் நடக்குது. அருமை மகள் ஷியாமளாவுடைய சரீரத்தில் ஒரு அசுத்தாவி நுழைந்த ஒரு காலம். அப்பொழுது அந்த ஆவி சொன்னது, இல்ல இல்ல அழகான ஆலயத்துக்கு போகும்போது ஆலயத்துக்கு வருமா, பாட்டு பாடுமா, அதுவும் கூட சேர்ந்து பாட்டு பாடுமா. பிசாசு சொன்ன சாட்சி, அது கூட சேர்ந்து அதுவும் பாட்டு பாடுமா. பாட்டு பாடும். கல்லூரிக்கு போனா கல்லூரியில் அது கூட போய் பாடத்தை கவனிக்குமா.
ஒரு கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்டால் அதனுடைய ஆவி இந்த மகளுடைய சரீரத்திலே ஏறியது. மகளுடைய சரீரத்தில் ஏறி அது என்ன செய்ய ஆரம்பித்தது? அதுவும் படிக்க ஆசை வந்தது. அது மரணம் சந்தித்த பின்புதான் அதற்கு படிக்கிற ஆசை வருகிறது. யாரோ ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களிலே யாரோ ஒரு சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறார். அந்த சுவிசேஷம் அந்த நேரத்தில் வெளிப்படுகிறது. ஒரு சகோதரனுக்கு அப்படி ஒரு சுவிசேஷம் சொன்னார், நானும் சபையில் வந்து பாட்டு பாடி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு அப்படிதான் நம்முடைய சரீரத்திலே ஒரு விதமான ஆவிக்குரிய காரியங்கள் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற விலகாத சத்தமாய் இருக்கிறது. எப்பொழுது விலகக்கூடிய சத்தமாய் மாறுகிறது என்று சொன்னால் அழைப்பு நோக்கத்தை நீங்கள் உணர்கிற பட்சத்தில் தான் அந்த சத்தியத்தை உணர்ந்து அந்த சத்தியத்தை கேட்டு உங்களை உருமாற்றம் செய்து கொள்ளணும். இந்த சத்தியத்தை நீ 4 பேருக்கு சொல்றதுக்கு இல்லை. நல்லா கவனிங்க. இந்த 4 பேருக்கு சொல்லி எனக்கு ஒரு சத்தியம் தெரிந்துவார் அப்படின்னு காட்டுறதுக்கு இல்லை. சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறது என்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக, என்னை பரலோக ராஜ்யத்திற்குள் என்னை அழைத்து செல்லுகிற ஒரு தகுதியுள்ள பாத்திரமாய் என்னை மாற்றுவதற்காக தான் இந்த சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த சத்தியத்தை நான் கேட்டுக்கொண்டு ஏதோ இந்த சத்தியம் எனக்கு தெரியுமா, எனக்கு கூட பவுலை தெரியும், எனக்கு கூட இயேசு கிறிஸ்துவை தெரியும், எனக்கு கூட யோசுவாவை தெரியும், எனக்கு கூட சாமுவேலை தெரியும், கோலியாத்தை தெரியும், தாவீதை தெரியும், அப்படி விதானமாய் பேசுவதற்காக அல்ல. சத்தியம் அறிவிக்கப்படுகிறது என்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக, ஆண்டவருடன் கீழ் சேர்ப்பதற்காக. அப்படி என்று சொன்னால் கேட்கிற சத்தியம் எக்காலத்துடைய தொனி விளங்காததாய் இருக்கக்கூடாது. அந்த தொனி எப்படி இருக்கும் என்று சொன்னால் யுத்தத்திற்கு ஒருவனை ஆயத்தப்படுத்தணும். அந்த சத்தியத்தை ஆயத்தப்படுத்தணும். பிசாசோடு போராடுகிறதற்கு வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனையோடு நான் போராட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த போராட்டத்துக்கு போராடக்கூடிய தகுதியுள்ள பாத்திரமாய் மாற்றணும். மாற்றுதான் பாருங்க. முதல்ல பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறது. அந்த போராட்டங்களிலே எதிர்த்து போராடுகிற ஒரு சத்துவத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது விளங்காத சத்தமாய் மாறிவிடுகிறது. அவ்வளவு வேதனை இல்லை, ஒரு விளங்காத சத்தமாய் மாறி போகிறது. என்னுடைய சத்தம் எப்படி இருக்கிறது? ஒரு விளங்காத சத்தம். என் ஜெபம் எப்படி இருக்குது? விளங்காத இருக்குது. என் ஊழியம் எப்படி இருக்குது? விளங்காத இருக்குது. அதனுடைய தன்மை என்ன? அந்த ஊழியருடைய தன்மை, அழைப்புடைய தன்மை என்ன? அது யுத்தத்திற்கு ஒருவனை ஆயத்தப்படுத்தணும். அது பிசாசை வீழ்த்தணும். அது அழைப்பு நிறைவேற்றணும். அந்த அழைப்பு நிறைவேற்றா இத்தனை ஆண்டுகள் நான் ஊழியம் செய்கிறேன், எத்தனை அழைப்பு நிறைவேற்றி இருக்கிறேன், எத்தனை பாவி மனம் திரும்பி இருக்கிறார்கள். இன்னும் நானே பரலோகத்துக்கு போறேனா இல்லையான்னு தெரியல. நான் இப்படி ஒரு சகோதரத்தில் சொல்லும்போது அவர் சொன்ன காரியம் என்னென்ன, இவ்வளவு அறுவடை செய்திருக்கிறீங்க, இவ்வளவு ஆத்துமாக்களுக்கு இவ்வளவு பேரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, ஊழியங்கள் இப்படி வளர்ந்து இருக்கிறது, நீங்கள் அப்படி சொல்லிட்டாக்கா சுவிசேஷம் சொல்லப்பட்டு இருக்கிறது, சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதில் எத்தனை பேர் ரத்த சாட்சியாய் மரிக்கும் அளவுக்கு தன்னை அர்ப்பணித்து இருக்கிறார்கள். மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் சரி, ஆட்டுக்குட்டி ரத்தத்தால் நான் ஜெயம் பெறுகிறவனாய் நான் வாழ வேண்டும் என்கிற சிந்தனையோடு பயணிக்கிறவர்கள் எத்தனை பேர் இல்லையே. அப்படி என்று சொன்னால் நான் எப்படி அறுவடை செய்தவன் என்று சொல்ல முடியும்? சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எக்காலம் சத்தம் விலகாததாய் இருக்குமானால் யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்த முடியாது. அப்போ ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஒவ்வொரு விதமான தோரணைகள் இருக்கிறது, சத்தத்துடைய தொனிகள் இருக்கிறது. அப்படி என்னுடைய சுவிசேஷம், என்னுடைய ஆவிக்குரிய பயணம், என்னுடைய ஆராதனைகள், என்னுடைய பக்தி, என்னுடைய விசுவாசம் ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் மகிமைப்படக்கூடிய காரியங்களாய் அது காணப்பட வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதுதான் அவர் அழகாய் சொல்லுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை எடுத்துக் கொள்ளலாம். எசேக்கியேல் 33வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 33வது அதிகாரம் அதுல 3வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காளம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் பொழுது, எக்காளம் ஊதும் போது என்ன நடக்கணும்? அங்க ஜனங்களுக்கு எச்சரிப்பின் சத்தம் வரணும். ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டு நான் விழுந்துருவேனா, அந்த எச்சரிப்பின் சத்தம் அந்த இடத்திலே அவனுடைய காதுகளிலே அது துணிக்கப்பட வேண்டும். நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் சரி,
ஆனால் எக்காலத்துடைய சத்தம் அவனுக்கு எச்சரிப்பின் சத்தமாய் மாறணும். இல்லை, அது மாறணும். ஐயோ, நான் பாவம் செய்துட்டு, ஆண்டவரை நோக செஞ்சுட்டு, ஆண்டவரை மறுதலிச்சுட்டு, நான் இப்படி ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்கிற ஒரு எச்சரிப்பின் சத்தம், ஒரு உணர்வுள்ள ஒரு செய்தி வேண்டும். இல்லையா? உணர்வில்லாத செய்தியாக இருந்து என்ன பயன்? எக்கால சத்தம் விளங்காததாக இருந்தால் எப்படி யுத்தத்திற்கு ஆயத்தமாக முடியும்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நன்றாக நம்மை நாமே கூர்ந்து கவனித்து நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தை நாம் நடத்த வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதுதான் யோவேல் தீர்க்கதரிசி அழகாய் சொல்கிறார். யோவேல் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்கிறார், சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது, வருகையை வெளிப்படுத்தணும். இல்லையா? அப்ப எக்கால சத்தம் தான் வருகையை வெளிப்படுத்தணுமே. எக்கால சத்தம், என்னுடைய சத்தம் எப்படி இருக்கிறது, என்னுடைய பயணம் எப்படி இருக்கிறது, ஓட்டங்கள் எப்படி இருக்கிறது, நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வோம். வேற யாரையும் நம்ம அவங்க இவங்க அந்த பரிசுத்தவான் இந்த ஊழியக்காரன் யாரோ வேணாம், யாரோ நமக்கு மேல போய் ரெக்கமெண்டேஷன் ஒன்றும் கொடுக்க போறது இல்லை. அப்படி ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய போறது இல்லை. ஆண்டவர் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில அவருடைய பரிசுத்தத்தை பார்க்கிறார், அவருடைய ஒழுக்கத்தை பார்க்கிறார், அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறார், அவருடைய பக்தியை பார்க்கிறார், அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலை பார்க்கிறார். இதை பார்த்து விட்டுதான் அவனுக்கு மதிப்பெண் போடுகிறார். இதை பார்த்து விட்டுதான் அவருடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிறார். இதை பார்த்துதான் அவருடைய ராஜ்யத்துக்கு அவனை சொந்தக்காரனாய் இல்லை சொந்தம் இல்லாதவனாய் அதை மாற்றுகிறது. அப்படிதான் இது ஏதோ ஒரு பாஸ்டர் ஊழியக்காரர் தெரியும், அவரே தெரியும், அதை வைத்து ஆண்டவர் ஒரு மனிதனையும் அவர் நியாயம் தீர்ப்பது கிடையாது. ரெக்கமெண்டேஷன் ஆண்டவர் இடத்துல செல்லுபடி ஆகாது. அந்த இடத்திலே ஆண்டவரை கிட்டே சேர்ப்பது கிடையாது. ஆனால் என்னுடைய காலத்துடைய தொனி எப்படி இருக்கிறது, என் ஊழியம் எப்படி இருக்கிறது, என் விசுவாச ஓட்டம் எப்படி இருக்கிறது, என் ஊழிய பயணம் எப்படி இருக்கிறது, இது நான் தான் சுய பரிசோதனை செய்யணும். எப்படி அந்த துணி வெளிப்படுகிறது? விளங்காததாக இருக்குமானால் யுத்தத்திற்கு யாரும் ஆயத்தமாக முடியாது. நீங்கள் யுத்தத்திற்கு ஆயத்தமானவர்களும் கிடையாது, மறந்து விடாதீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அறிந்தவர்களாக நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்துவது நம்முடைய ஆவிக்குரிய பயணத்திற்கு அது மிகவும் உகந்ததாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதுதான் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்திலேயே 7வது வசனத்தை பொழுது வாசிக்கும்போது சொல்கிறார், அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறது, சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதோ இன்னது எப்படி தெரியும்? இது இந்த கருவி என்பது எப்படி தெரியும்? இது இந்த அழைப்பு பெற்றவர்கள் எப்படி தெரியும்? இவர்கள் இதற்காக ஊழியம் செய்யறாங்க எப்படி தெரியும்? எப்படிங்க தெரியும்? ஊழியர்களுடைய நோக்கம், ஆராதனையுடைய நோக்கம், உன் பிரசங்கத்துடைய நோக்கம், உன் ஆவிக்குரிய பயணத்தினுடைய ஓட்டத்தினுடைய நோக்கம் எப்படி வகையறுக்க முடியும்? அந்த இடத்துல எக்கால சத்தம் வேணும் இல்ல? அது விளங்காத சத்தமாக இருந்தா என்ன பயன்? அது விளங்கணும், அது புரியணும், அது புரிந்து நோக்கத்தை அறிந்து ஒரு கான்செப்ட் வேணும் இல்லையா? ஒரு நோக்கம் வேணும், ஒரு குறிக்கோள் வேணும். ஒரு ஆத்மாவை சந்திக்கும் பொழுது ஆத்மாவுக்கு ஒரு பார்வை வேணும், ஒரு தரிசனம் வேணும். அந்த ஆத்மாவை எப்படியாவது ஆண்டுக்குள்ள நடத்தணும், மனமாறணும். சபைக்கு அழைச்சிட்டு வர்றது ஒரு புறமா இருக்கட்டும், மனமாறணும். அவன் மனமாறதுக்கு நான் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், எந்தெந்த விதங்களிலே அவனுக்கு அந்த எச்சரிப்பின் துணியை கொடுக்க முடியும், வருகைக்கான செய்தியை கொடுக்க முடியும். அந்த எச்சரிப்பின் செய்தியை எப்படி நான் கொடுப்பது? இந்த பார்வை வேண்டும். ஒவ்வொரு வாத்தியக்காரருக்கும் ஒவ்வொரு விதமான சத்தம் இருக்கிறதா செய்கிறது. ஆனா அதனுடைய சத்தம், அதனுடைய காரியங்கள் வெளியே வரணும். இல்லைன்னாக்கா பயன் இல்லை, ஒண்ணுக்கும் அது பிரயோஜனம் இல்லை. நீ எந்த வாத்திய கருவியாய் இருக்கிறாயோ எனக்கு தெரியாது, எந்த அழைப்பில் உன்னுடைய வாழ்வை நீ நகர்த்தி கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, உங்களுடைய தொனி விளங்காததாக இருக்குமானால்
நீங்கள் யுத்தம் செய்ய முடியாது, பிசாசை எதிர்த்து நீங்கள் போராட முடியாது என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். எதிர்த்து போராடக்கூடியவர்களாய் நீங்கள் காணப்பட முடியாது, அறிந்து கொள்ளுங்கள். அதேதான் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்தை வாசிக்கும்போது சொல்றார், ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன். பவுல் சொல்லிட்டாரு, யா அதனால நான் ஒரு ஏம் இல்லாம, ஒரு நிச்சயம் இல்லாம நான் ஓட மாட்டேன். நிக்கிறாரு பவுல். ஏதோ நானும் பந்தயச்சாலை ஓடலாம், நானும் ஓடலாம், அப்படி ஓட மாட்டேன். ஒரு நிச்சயத்தோட ஓடணும். ஊழியம் செய்யணும், ஒரு நிச்சயத்தோடு, அழைப்பின் நோக்கத்தோடு ஓடணும். ஓடி பாருங்களே, உங்களுக்கு எதுவுமே தீண்டாது. அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில நான் இருந்த நிலைமையை பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான். நீங்க அந்த நிலைமை தான் என்னுடைய நிலைமை. இங்க எஸ்தரமா இருக்கிறாங்க, எஸ்தரமா மட்டும் தான் இருக்கிறாங்க, காலையில வந்தது இல்லை. என்னுடைய நிலை அவ்வளவுதான், விழுந்துட்டேன் நான். அவங்க யாருமே என்ன பார்க்கல. கீழே சாப்பல்ல முன்னாடி இருக்கிறது இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சேர்ல அப்படியே நான் விழுந்துட்டேன். விழுந்துட்டு ஜெபிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விழுந்துட்டேன். அப்படியே அங்கிருந்தே அப்படியே விழுந்த நிலைமையிலே ஒரு 4 வசனத்தை சொன்ன எழுந்து வந்துட்டேன். அவ்வளவுதான், எழுந்து வந்ததுதான். இதான் நடந்தது. வெற்றி சொன்ன எப்படியாவது வெற்றி வண்டியில ஏத்துரு. கார்ல ஏறுந்துதான் அப்படி சாஞ்சது. கார் அழகா வீட்டாண்ட போய் வீட்டுல போய் விழுந்துட்டேன். என்ன செய்யறது தெரியல. மனைவி தைலத்தை போடுறான், ஒண்ணும் முடியல. இன்னும் 1/2 மணி நேரத்துல முகாமுக்கு போகணும். என்ன போறதா வேண்டாமா, என்ன செய்கிறது? என்னன்னாலும் சரி, கர்த்தர் என்ன செய்யறாரோ செய்யட்டும். இல்ல போன் பண்ணி நான்சி கிட்ட சொல்லிடலாம், ஆராதனை பார்த்துக்குமா, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லலாம் என்ற நிலைமையில இருக்கும் பொழுது ஒரு சத்தம், எழுந்து போன். உடனே புறப்பட்டு ஆண்டவர் முழு பலத்தினால் இடை கட்டினார். இன்னும் நான் ஃபாஸ்டிங் முடிக்கல. அந்த நிலைமையிலும் உங்கள் முன்பாக 2வது செய்தியை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்க. நோக்கம் வேணும். பவுல் சொல்லுகிறார், அந்த நோக்கம் இல்லாம நான் ஓட மாட்டேன். பந்தயச்சாலையில ஓடுகிறவெல்லாம் ஓடலாயா, ஆனா என்னுடைய ஓட்டம் அழைப்பின் நோக்கத்தை உணர்ந்து நான் ஓடுகிறவனாய் இருப்பேன். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன். ஆகாயத்தில் அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். இல்லையா, நிச்சயம் இல்லாத ஓட்டம் வேணாங்க. எக்கால தொடி இல்லாம சத்தம் வேண்டாங்க, விளங்காத சத்தம் வேண்டாங்க, நிச்சயம் இல்லாத ஓட்டம் வேண்டாங்க, அழைப்பு நோக்கத்தை அறியாத ஓட்டம் வேண்டாங்க, ஆத்ம பாரமில்லாத ஊழியம் வேண்டாங்க, தேவ பிரசன்னம் இல்லாத ஆராதனை வேண்டாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேண்டாம். விளங்காத சத்தமாய் உன்னுடைய காலம் காணப்படக்கூடாது. அது விளங்கும். அந்த சத்தம் உடைய சத்தம் விளங்காததாக இருக்கிறது. ஊழியம் விளங்காததாக இருக்கிறது. அது என்ன சத்தம் தெரியல. எக்கால சத்தம் என்ன சத்தம் வெளியே வருது தெரியல. என்ன ஊழியம் செய்யணும் தெரியல. நிறைய சபைகள் பெருகி இருக்குது, ஊழியக்காரர் நிறைய பெருகி இருக்கிறாங்க, விளங்காத சத்தமாவே இருக்குது. அதுல ஆத்ம அறுவடை, ஒரு ஆத்ம பாரம், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், தேவனுடைய பிரசன்னத்தோடு ஆராதனை. அப்படிலாம் இல்லையே. நம்முடைய ஆராதனை டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இருக்குது இல்லையா? 4 பேரை விட்டு டான்ஸ் ஆடணும். பாட்டு கேட்கும் போது நரம்பெல்லாம் அப்படியே ஸ்டிமுலேட் ஆகி கை கால்லாம் அப்படியே உதிரணும், நமக்கு தாளம் போடணும், அவ்வளவுதான். அந்த பாட்டு என்ன உணர்வு உள்ளவனா எக்கால சத்தமா இது மாறுற மாதிரி இல்லை. இன்னைக்கு பாட்டெல்லாம் ஏதோ குத்தடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அது நடனம் ஆடணும், டான்ஸ் ஆடணும், 4 பேரோடு சேர்ந்து குதிக்கணும். அதுல ஒரு கூட்டம் ஒரு கலெக்ஷனை பாக்குது. அதுல ஒரு கூட்டம் என்ன செய்யுது தெரியுமா? யூடியூப்ல ஃபேமஸா அவனை கூப்பிடு, யார் யார் ஃபேமஸ் பார், அவனை கூப்பிடு, இவனை கூப்பிடுன்னு சொல்லி இவங்களா வச்சு ஒரு ஷோ பண்ணி அவர் ஒரு சைடுல கலெக்ஷன் பாக்குறாங்க. எத்தனையோ தோல்னா பேக் மாட்டிக்கின்னு கிராமங்களில் சுவிசேஷம் சொல்லுகிறவனே, நீ அப்படி ஸ்டேஜ் ஏத்தி இருந்தா உன்னுடைய ஆவிக்குரிய பயணத்துல காலத்துல கால சத்தத்துல ஆமென் தேவனுடைய சத்தம் அதுல துதிக்கிறதா இருக்கும். அது எக்கால சத்தம் இருக்கும். அந்த சத்தம் அப்படி இல்லையே. அதுல யூடியூப் ஃபேமஸ் தான் நமக்கு வேணும். அவங்களை வச்சுதான் நம்ம ஆராதனை பண்ணணும். அவங்களை வச்சுதான் யூடியூப் ஃபேமஸ் வச்சுதான் ஜனம் ஓடி வருது. நாம கூட யாரை பார்த்து ஓடுறோம்?
யூடியூப்ல பிரபலமா இருக்கிறாங்க, அவங்களை தேடி ஓடுறோம். அவன் எவ்வளவு நாளைக்கு பிரபலம் தெரியாது, எத்தனை நாட்கள் ஆத்துமாக்களை சுமப்பார்கள் தெரியாது, எத்தனை நாட்கள் கர்ப்ப வேதனை படுவார்கள் தெரியாது, ரத்த சாட்சியாய் மரிப்பார்கள் தெரியாது, ஒன்னும் தெரியாது. யூடியூப்ல பிரபலமா இருக்குது, பாட்டை கேட்டாலும் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. அவர் வந்து அதை பார்த்து நானும் ஒரு 2 டான்ஸ் ஆடிட்டு வந்துடுறேன். ஓடுகிறோம். என் பாவத்தை சுட்டி காமிக்கிறது அப்படி இருக்கிறதா? இல்ல, அப்படி இல்ல. நம்முடைய சத்தம் அப்படி இல்லையே. நம்முடைய சத்தம் எப்படி இருக்குது பாருங்க. யுத்த சத்தம் வேணும், காலத்துல விலகாத சத்தமா இருக்குது. யுத்த சத்தம் வேணும், அழைப்பு சத்தம் வேணும், பாவத்தை சுட்டி காமிக்கிற சத்தம் வேணும். அந்த சத்தம் நமக்குள்ள இல்ல. நமக்குள்ள இருக்கிற சத்தம் வேற மாதிரி சத்தத்தை தேடி ஓடுகிறோம். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதையா இருங்க. நிச்சயம் இல்லாதவனாய் ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமா நிக்கிறாப்புல பவுல். நிச்சயத்தோடு ஓடுங்க, ஒரு அழைப்பு நோக்கத்தோடு ஓடுங்க. சும்மா கையை தட்டிட்டு ஓடுறோம். நாம கையை தட்டி விலகாத சத்தமா இருக்குது. பயன் இல்ல. ரட்சிக்கப்பட்ட இத்தனை ஆண்டுகள் ஆச்சு, என்ன பயன்? அபிஷேகம் பெற்ற இத்தனை ஆண்டுகள் என்ன பயன் சொல்லுங்களேன். ஆவிக்குரிய சபையில வந்தீங்க, ஆவிக்குரிய சபையில இத்தனை ஆண்டுகளாக என்ன பயன்? யாருக்கு பயன்? எத்தனை பாவிகளை மனமாற செய்தீங்க, எத்தனை தீயவர்களை மனமாற செய்தீங்க, எத்தனை ஆத்துமாக்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நெருக்கடி ஓடுனீங்க. விளங்காத சத்தமா போயிடுச்சு, விளங்காத சத்தமா போயிடுச்சு. யுத்தத்திற்கான சத்தம் வேணும், யுத்தத்திற்கான அடையாளம் அதில் வேணும், பாவத்தோட போராடுகிற ஒரு அடையாளம் வேணும். அதுதான் பவுல் கொரிந்தியருக்கு சொல்றார். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறார், ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியினால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளிலே தேடணும். ஆவிக்குரிய காரியங்களை கேட்கிறவர்களே, தரிசனம் வேணும், வர வேணும், பிசாசு ஓட்டணும் இல்லையா? நிறைய வரங்கள். இந்த வரங்களை எதற்காக சொல்லுது பவுல்? பவுல் எதுக்கு சொல்றாரு? சபையினுடைய பக்தி விருத்திக்காக, தனிப்பட்ட மனிதனுடைய பிரபலத்துக்காக இல்ல, சபையுடைய பக்தி விருத்திக்காக. வரம் கேட்கிறது யாருக்காக? சபையில தேவன் எழுந்தருளுவதற்காக, என் சபையிலே தேவனுடைய சத்தம் தொனிப்பதற்காக, என் சபையிலே எக்கால சத்தம் தொனிப்பதற்காக, யுத்த சத்தம் தொனிப்பதற்காக, அழைப்பின் சத்தம் தொனிப்பதற்காக. வரம் அதுக்குதாயா? வர 4 பேர் முன்னாடி கை தட்டிட்டு போறதுக்கு இல்ல, வர 4 பேர் முன்னாடி நான் ஒரு ஊழியக்காரன் காட்டுறதுக்கு இல்ல, பிரபலங்களை கூப்பிட்டு சோகாக்கிறதுக்கு இல்ல. ஊழியம் இன்னைக்கு அப்படிதானே போயிட்டு இருக்குது. பிரபலமா 4 பேர் ஒண்ணாக கூட்டிட்டு இவங்க ஒரு டீம், அவங்க ஒரு டீம். இது நிறைய இடத்துல வேலூர்லயே நடக்குது. ஒரு 4 பாஸ்டர்ஸ், இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ், அவங்க ஒரு டீமா ஒரு பேனர் போடுவார், இவர் ஒரு டீமா ஒரு பேனர் போடுவார். என்னையா நடக்குதுங்க? என்ன நடக்குது? என்ன கூட்டம் கூடி இருக்கிறோம்? யாருக்காக? ராஜ்யம் கட்டுவதற்காக. முடியுமா? ஓட முடியுமா? இல்ல, அப்படி இல்லையா நம்முடைய ஓட்டம்? நம்முடைய ஓட்டம் வீணாக போனது, நம்முடைய ஓட்டங்கள் பயனில்லாமல் போனது. நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர் ஆனபடினால் சபை பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளிலே தேடும்படி நாடுங்க. சபையிலே தேவன் எழுந்தருளுவதற்காக, சபையிலே தேவன் உலாவதற்காக. அப்போ நான் எதை கேட்டாலும் ஆவிக்குரிய காரியங்களிலே சபையினுடைய வளர்ச்சி அதுல வேணும். தேவ ஆவியின் அசைவாடுகிற இடம் சபை. தேவனுடைய சத்தம் சபைகளிலே வெளிவிடுகிற ஒரு காலம், நியாயத்தீர்ப்பு தேவ சபையிலே துவங்குகிற காலம். அப்படிதான் வேதம் சொல்லுது. நியாயத்தீர்ப்பு வெளிப்படணும், எச்சரிப்பின் சத்தம் வரணும், பாவத்தை சுட்டி காமிக்கிற சத்தம் வரணும். அதற்குதான் ஆவிக்குரிய வரங்களிலே தேடும்படி நாடுங்க. அதுல வளரையா? உன் வளர்ச்சி எல்லாம் ஒரு பாவிய மனம் மாற்றுகிறதா இருக்கணும். வளர்ச்சியில சபையில அவங்க ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய ஆவி இல்லாதவர்கள் சபையில நம்ம கூறு போட்டு வித்துன்னு இருக்கிறோமே. இது ஒரு 4 பேர் அப்படி சேர்ந்து ஆவிக்குரிய சபை, இது 4 பேர் இப்படி ஆவி இல்லாத சபை. யாரையா சொன்னது? எங்க யார சொன்னது? நன்றாய் ஓடினீர்களே, உங்கள் ஓட்டத்துக்கு தடை செய்தவன் யார்?
நல்லாதான் அழைப்பு இருந்துச்சு, நல்லாதான் பிரசங்கிக்கிறியே, இதுல என்னையா கூறு போட்டு வித்துன்னு இருக்கிற? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜாக்கிரதையை ஓடுங்க. தேவனுடைய வருகையின் காலம், இந்த வருகையின் காலங்களிலே ஆவிக்குரிய பயணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையான பயணமாக நம்முடைய பயணம் இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த காலங்களில தாங்க ஆவிக்குரிய பயணத்தில் நான் ஒரு வளர்ச்சி அடையணும்னாக்கா வாய்ப்புகள் இல்லாது இருந்தது. கிறிஸ்து இயேசு அந்த காலங்களிலே ரத்தம் சிந்தல இல்லையா? இஸ்ரவேலுக்காக ரத்தம் சிந்தினாரா? இல்லையே, இஸ்ரவேலுக்காக ரத்தம் சிந்தல. ஆனாலும் கானானுக்குள் அவர்கள் நுழைந்தார்கள், தேவன் பேசின வார்த்தைகளை வைத்து நுழைந்தார்கள். ஆனால் உங்களுக்காக எனக்கு ஆண்டு ரத்தம் சிந்தினாரு. எங்க நுழைஞ்சோம்? எதை சாதிச்சோம்? யோசிச்சு பாருங்க. தாவீது யுத்தம் செய்து பழக்கமா தாவீதுக்கு? அவன் யுத்த வீரனா இருந்தானா? இல்லை. கோலியாத்தை வீழ்த்த முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நாம இவ்வளவு லிஸ்ட் சொல்றோம், எனக்கு அனுபவம் இல்லை, அது எனக்கு தெரியாது, எனக்கு இப்படி ஓட முடியாது அப்படி நாம சொல்லி இருக்கிறோம். ஆனா தாவீது யுத்தத்துல ஜெயிச்சால, கோலியாத்தை எப்படி வீழ்த்தினானே? யுத்தம் இல்லாத வீழ்த்தினானே, ஆனால் வீழ்த்த முடிஞ்சிச்சு இல்லையா? மோசே ஒரு திக்குவாயனா இருந்தா, மன்னனா உள்ளவனா இருந்தா, இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்த முடிஞ்சது, நடந்ததாக. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ரத்தம் செஞ்சிருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்யணும்? என்ன சாதிச்சோம்? ஒன்னும் சாதிச்ச பாடிகள் இல்லை. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? மோசேயோடு ஐக்கியப்பட்டிருந்தார்கள். முடிந்தது. மோசே சொன்னதுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். மோசே சொன்னதான எல்லாம் கீழ்ப்படிந்தபடியால் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட முடிந்தது. அடிமைத்தனத்தில் அவர்கள் புறப்படுவதற்கு அது ஏற்றதாக அமைந்தது. ஆக முடிந்தது. மோசே திக்குவாயனாக இருந்தால் ஆரோன் கூட இருந்தான். ஆரோனுக்கு அவருக்கு ஒரு ஐக்கியம் இருந்தது. தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடிந்தது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தினாரு, அவனுக்காக ரத்தம் சிந்தல, அனுபவம் கிடையாது. ஆனால் இருக்கிறத வைத்து அவர் ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை உண்டாக்கி இல்லையா? ஒரு ஆவிக்குரியவனா அழைப்பு இருக்குதா, உடனே அவர்களோட ஐக்கியத்தை உண்டாக்கி எப்படியாவது தேவ சித்தத்தை நிறைவேற்றணும்ன்ற ஒரு பார்வை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நான் உயர்ந்தவனா நீ உயர்ந்தவனா அப்படிதான் நாம பார்க்கிறோம். உன்னை விட நான் உயர்ந்தவன் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஓ அவர் என்ன, இவர் ஒண்ணு இல்ல, நான் ஜீவிச்சா அப்படியே இந்த போட்டி மனப்பாடம் வந்துச்சு. ஐக்கியம் இல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக அவர் ரத்தம் சிந்தினாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணும் செய்ய முடியல. கோலியாத்தை வீழ்த்த முடியல, கானானை சோதரித்துக் கொள்ள முடியல, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியல, ஒண்ணும் முடியாது. ஆனா ஒண்ணும் இல்லாத காலத்தில் அவ்வளவு நடந்தது. எப்படி நடந்தது? அழைப்பு உள்ளவர்களோடு அவர்கள் ஐக்கியப்பட்டார்கள். அதுதான் அந்த துணி சத்தம் சரியாக இருந்தது, வெளிப்பாடுகள் சரியாக இருந்தது, அழைப்பின் நோக்கம் நிறைவேறுவது சரியாக இருந்தது. இன்னைக்கு அழைப்பின் நோக்கம் என்ன தெரியல. ஏன் தெரியல? நம்ம யாரோட ஐக்கியப்படுறது இல்ல. ஆவிக்குரிய காரியங்களிலே ஐக்கியம் வேண்டும். ஐக்கியம் நமக்கு வேண்டும். ஐக்கியம் வேண்டும். ஐக்கியம் இல்ல முடியாது. தாவீது தேவனோடு நடந்தான். நிறைய பாடல்களை பாடி இருக்கிறான். தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். தன்னுடைய வாழ்வை நகர்த்தி கொண்டிருந்தான். தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருந்தான். இப்படிப்பட்ட அந்த குணாதிசயங்கள் தான், அதோ அவைகளோடு இவனுடைய ஐக்கியம் இருந்தபடியினால் தான் கோலியாத்தை வீழ்த்த முடிந்தது. இன்னைக்கு நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்குதுன்னு பாருங்க, பாவிகளோடு தான் இருக்குது. உலகம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நம்மளாம் ஒருத்தர் பார்த்துக்கிறோம். ஒருத்தர் நமக்கு நல்ல ஆவிக்குரிய வரங்களை நாம் பெற்று இருக்கிறோம். ஆவிக்குரிய எல்லாமே இருக்குது. எல்லாம் இருந்து கூட என்ன பிரயோஜனம்? நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் எங்க இருக்குது? ஐக்கியம் எங்க இருக்குது? உலக மனுஷனோடு தான் அதிகமா ஐக்கியம் இருக்கிறது. எப்படி நீங்க கோலியாத்தை வீழ்த்த முடியும்? எப்படி கானானை சுதந்தரித்துக் கொள்ள முடியும்? முடியாது. முடியாததுக்கு காரணம் அதுதான். அதாவது கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறார், 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்க. அதுல 14வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்கிறாரு, அந்நிய லோகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாத இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமே. ஐக்கியம் இருக்க கூடாது. நமக்கு ஐக்கியம் எங்க இருக்குது? அங்கதான் இருக்குது. இருளோட ஐக்கியம் இருக்கிறது.
அநீதியோடு ஐக்கியம் இருக்கிறது. பாவ மனிதனோடு நான் நெருங்கி இருக்கிறோம். ஒரு நல்ல ஆவிக்குரிய மனிதனோடு நெருங்கி இருக்கிறீர்களா? நல்ல ஜெபிக்கிற ஒரு நண்பனை, ஒரு தோழியை நீங்கள் ஐக்கியமாய் அவர்களை உங்களோட கிட்டி சேர்த்து இருக்கிறீங்களா பாருங்க. இல்ல, நம்மளுடைய ஐக்கியம் பியூட்டி பார்லர் பத்தி சொல்றது நமக்கு வேணும். இல்ல, நமக்கு அவனோட ஐக்கியம், நம்முடைய ஐக்கியம் எங்கதான் இருக்கும்? யூடியூப்ல ஐக்கியம். நமக்கு யூடியூப்ல பார்க்கிறோம். அந்த காலத்தில் சமைக்கிறதுக்கு ஒரு பருவநிலை அடைந்த உடனே பெண்மணிக்கு தாய் என்ன செய்வாங்க? சமைக்க கத்துக் கொடுப்பாங்க. சமைக்க கத்துக் கொடுக்கிறோம். அது யூடியூப்ல பார்க்குது. அவ்வளவுதான். யூடியூப்ல அதை மட்டும் பார்க்குது, எதையோ பார்க்குது. பியூட்டி பார்லர் பார்க்குது, அவனை பார்க்குது, இவனை பார்க்குது, இவங்களை பார்க்குது, அவளை பார்க்கறான். இதெல்லாம் பார்த்துட்டு அது மாதிரி இது வரணும். அங்கதான் நடக்குது. ஆவிக்குரிய பயணத்தில் ஐக்கியம் எங்க இருக்குன்னு பாருங்க. ஏன் ஆவிக்குரியவர்களாய் இவ்வளவு சத்தியம் கேட்டு வளரலாம்? இதான் காரணம். இவ்வளவு நாள் ஐக்கியம் ஏதாவது குறை சொல்றோம். குறை எல்லாரும் இருக்குதுங்க. நல்லதை பாருங்க. நல்லா ஜெபிக்கிறவங்க ஜெபத்தை மட்டும் வச்சுக்கோங்க. நம்ம நல்லா ஜெபிக்கிறாங்களா? ஜெபத்தோட வைக்கிறது இல்ல. நாம அவன் பர்சனல் நுழையிறது. பர்சனல் நுழைஞ்சி அதுல எதுனா ஒண்ணு போட்டு அதை ஒண்ணு நோண்டி அதை கெடுக்கிறோம். இல்ல நாம கெட்டு போறோம். போறோமா? ஒரு கம்பெனில நீங்க வேலை செய்யறீங்க. கம்பெனில நிறைய பேர் வேலை செய்யறாங்க. எல்லாருமே உங்களோட பேசுவாங்க, உங்களோட சில உதவிகளை செய்வாங்க. நீங்க அவங்களுக்கு உதவி செய்வீங்க. அந்த மிஷின் ஆபரேட் பண்ணி நான் இங்க போயிட்டு வரேன், பாத்ரூம் போயிட்டு கொஞ்ச நேரம் பாத்துங்க சிஸ்டர், நான் அங்க போறேன், அந்த பேஷண்ட் கொஞ்ச நேரம் பாத்துக்குங்க. அது பண்ற. அதனால பர்சனலா பேசுறது கிடையாது. அந்த இடத்துல ஐக்கியம். அவ்வளவுதான். ஆவிக்குரிய அப்படிதான் சிஸ்டர் இந்த காட்சிவீங்க ஒரு ஐக்கியம். நம்ம பர்சனல் ரொம்ப டீப்பா போயிடுறது. டீப்பா போயிட்டு அவங்க டீப்பா எடுத்து தள்ளிடுறது. என்னத்துக்கு? அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதர்களோடு நீங்கள் ஐக்கியப்பட பழகிக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதர்களோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள். அதுதான் ஒன்றியமான 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்றாரு. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்றவர்களாய் இருப்ப. சத்தியத்தின்படி நடக்க முடியாது. இருள நடக்கணும். ஐக்கியப்பட்டிருக்கிறேன் சொல்றோம், ஆனா இருள நடக்கிறோம். ஆவிக்குரியவன் சொல்றோம், ஆவிக்குரிய ஐக்கியம் இல்லை, இருளோட ஐக்கியம். பாவ மனிதனோட ஐக்கியம். கஷ்டமா ஜெபிக்கிறது மட்டும் பிரதர் பாஸ்டர், அவ்வளவுதான். அடுத்தது கிடையாது. பாஸ்டர் எங்க இருக்கிறான்னு தெரியாது, ஜெபிக்கிறவங்க எங்க இருக்கிறான்னு தெரியாது. நாம ஒரு தண்ணி ட்ராக் போட்டு அதுல போய் இருப்போம். நீ ஆவிக்குரியவன் இல்லை என்றுதான் வேதம் சொல்லுது. ஒரு ஆவிக்குரியவனை நண்பனாய் சேர்த்துக் கொள்ளாவிட்டால் அவன் ஆவிக்குரியவன் இல்லை. அவன் ஐக்கியம் எங்க இருக்கிறது? அவன் உறவில் இருக்கிறது, அவன் நட்பு இருக்கிறது. அத தமிழ்ல ஒரு உதாரணமா சொல்லுவாங்க. உன் நண்பன் யாருன்னு சொல்லி நீ யாரு நான் சொல்லிடுறேன். ஆவிக்குரியவன் அவனுடைய நண்பன் யாருன்னு பார்த்துருங்க. யாரும் நெருங்கி இருக்கிறான்னு பாருங்க. அவருடைய ஆவிக்குரிய வாழ்வு அவ்வளவுதான். அவன் ஆவிக்குரிய வாழ்வு அவ்வளவுதான் இருக்கும். அதை நீங்க தீர்மானித்து விடலாம். அதுல நீங்க தீர்மானிச்சுங்க, அவ்வளவுதான். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்வு அவ்வளவுதான். அதே ஒன்றியோவான் 1ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்துல வாசிங்க. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அந்த இடத்துல கிரியை இருக்காது, அற்புதம் நடக்காது, அதிசயம் நடக்காது, தேவனுடைய சித்தம் நிறைவேறாது, ஒண்ணும் நடக்காது. ஆண்டவரோட ஐக்கியமா இருக்க பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியப்படுங்க, சபையோட ஐக்கியப்படுங்க. அதுதான் அழைப்பு நோக்கத்தை நிறைவேற்றும். ஒரு தரிசனம் இருக்குது, உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. உடைய சத்தம் ஒவ்வொன்றும் அழைப்பு நோக்கம் நிறைவேறணும்னா ஒவ்வொன்றும் எக்கால சத்தமா இருக்கணும், யுத்த சத்தமா இருக்கணும், பிசாசை வீழ்த்துகிறதா இருக்கணும். ஏன் வீழ்த்துறதுனாக்கா ஐக்கியம் சரியில்லை. இங்க நல்லா ஆவிக்குரியவர்கள் ஐக்கியம் வேற இடத்துல இருக்குது. நல்லா ஜெபிக்கிற ஒரு சகோதரி, நல்லா ஆவிக்குரிய சகோதரி, ஆனால் ஐக்கியம் வேற ஒரு இடத்துல இருந்துச்சு, சரிஞ்சு விழுந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்குது பாருங்க. அழைப்பு எல்லாம் எழுதி போகுது, அழைப்பு நோக்கங்கள் எல்லாம் எழுதி போகுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அறிந்து கொண்டு உங்களுடைய ஆவிக்குரிய பயணத்தை நகர்த்த பழகிக் கொள்ளுங்க. அதுதான் நீதிமொழிகள் 13வது அதிகாரத்தில் அவர் அழகாய் சொல்கிறார். எடுத்துக்கொள்ளலாமா? நீதிமொழிகள் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 13வது அதிகாரத்திலே 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அதில் அவர் சொல்லுகிற காரியம், ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடனுடைய தோழனோ நாசம் அடைவான். யாரோட தோழனா இருக்கிறீங்க, யாரோடு சஞ்சரிக்கிறீங்க பாரு, யாரோடு நடக்கிறீங்க, யாரோடு ஓடுறீங்க பாரு. அதற்கேற்ற பலன் தான் உங்களுக்கு இருக்கும்.
அதற்கேற்ற ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு இருக்கும். அதற்குரிய பலனும் அதற்குரிய ஆசீர்வாதங்கள் தான் உங்களை வந்து சேரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதான் எரேமியா தீர்க்கதரிசி அழகை சொல்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 40வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். எரேமியா தீர்க்கதரிசி 40வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறாரு, தாம் சொன்னபடியே கர்த்தர் வரப்பண்ணியும் இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனீர்கள். ஆகையால் உங்களுக்கு இந்த காரியம் வந்தது. பாவம் நுழையுது, அழகா இந்த காரியம் நுழைந்து விடுகிறது. பாவம் ஏன் வருது? அங்க நட்பு சரியில்லை, உறவு சரியில்லை, ஐக்கியம் சரியில்லை. ஐக்கியம் நமக்கு மனுஷனால முடியல மட்டும்தான் பாஸ்டர் தேவைப்படுவார், ஆவிக்குரிய நண்பன் தேவைப்படுவான், ஆவிக்குரிய சிநேகிதி தேவைப்படுவான். எல்லாதெல்லாம் கிடையாது. நானே ஜெபிச்சு கட்டிடுவேன், நானே ஓட்டிடுவேன் அப்படின்னு வாங்க. பார்த்திருக்கிறீங்களா? அவங்க எந்த விதத்தில் தங்களை தாழ்த்த மாட்டாங்க. அந்த இடத்துல எக்கால சத்தமே துடிக்காது, விலகாத சத்தம் தான் வெளியே வரும். கிரியை நடக்காது, அற்புதம் நிகழாது. எங்கே நாமத்தினால் 2-3 பேர் ஒரு மனப்படுகிறீர்கள் அங்கதான் வருவார் ஆண்டவர். அந்த ஐக்கியம் இல்ல, ஒரு மனம் இல்லைன்னா அந்த இடத்துல கிரியை நடக்காது. நாம என்ன சொல்லுவோம்? சபையில ஐக்கியம் இல்லைன்னா இவன் தான் பிரிஞ்சு ஓடி நிற்பான், இவன் சபையில ஐக்கியம் இல்லைன்னா. நாம ஐக்கியப்படுங்க, நீங்க ஈடுபடுங்க, நீங்க இன்வால்வ் ஆகுங்க, ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவரை தேடுறதுக்கான நேரம் கொடுக்க முடியல. நாம ஒய்யாரமா ஜாலியா இருக்கணும், ஜாலியா டைம் பாஸ் பண்ணணும். எனக்கு ஒரு கடமை இருக்குது, அந்த கடமை நான் செய்யணும்னு உணரவே கிடையாது. எப்படிங்க? விளங்காத சத்தமா தான் இருக்குது, விளங்காத சத்தமாய் போயிடுது. நம்முடைய வாழ்க்கையுடைய பயணத்தில் விளங்காத சத்தமா தான் எல்லாம் மாறி இருக்குது. அதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார். ஏசாயா 47வது அதிகாரம் அதுல 11வது வசனத்துல சொல்றார், ஆகையால் தீங்கு உங்கள் மேல் வரும் உங்கள் மேல் வரும், அது எங்கே இருந்து உதித்தது என்று நீ அறியாய். விக்கினம் உன் மேல் வரும், நிவர்த்தியாக மாட்டாய். நீ அதை நிவர்த்தியாக மாட்டாய். நீ அறியாதபடிக்கு சடுதியாய் உண்டாகும் பாழ்கடிப்பு உண்மையாக எப்படி வருதுன்னே தெரியாது, எப்படி வருதுன்னே தெரியாது. ஆவிக்குரியவர் இருந்து பாரு, அவன் ஜெபம் பண்ணும்போது உனக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும், உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஆண்டவர் ஏதோ ஒரு சொப்பனத்துல வெளிப்பட்டு இருப்பாரு. உன் தோழிக்காக ஜெபம் பண்ணு, உன் நண்பனுக்காக ஜெபம் பண்ணு, உன் சிநேகிதிக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஐயோ கர்த்தாவே, என் தோழியை குறிச்சு விளக்கம் கொடுத்தது முட்டி போடுவாங்க. நீ உலக மனிதனோடு இருந்தால் எப்படி வருதுன்னே தெரியாது, எப்படி உன்னால ஃபேஸ் பண்ண முடியும், எப்படி முடியும்? சபையோட ஐக்கியம் இருக்கணும். சபை உனக்கு எப்படியாவது தீர்க்க தரிசனமா சொல்லும், சத்தியத்தின் மூலமா உனக்கு சொல்லும், உனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, நம்முடைய பாதை வேறங்க, நம்முடைய ஓட்ட வேற. இன்னைக்கு உங்க முன்னாடி இப்படி நான் பிரசங்கிக்க முடியுமான்னு எஸ்தர் மகிட்ட கேளுங்க, எப்படி இருந்தேன். வெற்றி வந்தா கேளுங்க, முடியாது. ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் இன்னைக்கு நிறுத்தி இருக்கிறது, சபையோடு இருக்கிற ஐக்கியம் என நிறுத்தி இருக்கிறது. எனக்காக ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், அதனால நான் நின்று கொண்டு இருக்கிறேன். ஐக்கியம் வேணும், ஆண்டவரோடு வேணும் ஐக்கியம். யாராவது ஒரு தேவன் வெளிப்படுத்துவார், அவங்க ஜெபிக்கிற ஜெபம் என்னங்க தாங்கி கொண்டிருக்கும், என்னங்க நடத்தி கொண்டிருக்கும், என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கும். என் மனைவி சொன்னா கொஞ்சோண்டு சாப்பிட்டு போயிடு, விழுந்த காலையில கொஞ்சோண்டு சாப்பிடு, ஓய்வு நாள் தேவனுடைய வார்த்தை வெளிப்படணும், தேவன் பேச எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் வந்து சாப்பிடுறேன். ஆண்டவர் காலையாக செய்தி கொடுக்க வச்சார், மாலையில இங்கு செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நடத்துவார். ஆண்டவரோட ஐக்கியமாய் ஓடுங்க, ஆண்டவரோடு போடுங்க. வண்டியில போகும்போது ஆண்டவரை கூட உட்கார வச்சுக்கோங்க, ஆண்டவரோட ஐக்கியப்படுங்க. தாவீது யாரோட? ஆண்டவரோட ஐக்கியப்பட்டிருக்கான். ஆண்டவரோடு நடங்க, ஆண்டவரோடு நடக்கிற ஒரு வாழ்வாய் உங்களுடைய வாழ்வை மாத்துங்க. அப்போ எந்த விதத்துல உங்களுடைய வாழ்க்கையில பிசாசு உங்களை வீழ்த்த நினைத்தாலும் அந்த பொல்லாங்கானை கர்த்தர் வீழ்த்துகிறவராய் இருப்பார். அல்லேலூயா. அதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவானுக்கு வெளிப்படுத்துகிற காரியம். வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உட்படாமலும் அவருக்கு நேர வாதில் அகப்படாமலும் இருக்கும்படி விட்டு விலகுங்க. வேணாங்க, அப்படி பாவ மனுஷன் வேண்டாம், விட்டு விலகு. உலக மனுஷன் வேண்டாம், விட்டுட்டு விலகு. நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதனை தேர்ந்தெடுங்க, ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு மனிதனை தேர்ந்தெடுங்க. நல்ல ஜெபிக்கிறான்னு தெரியுதா, அவங்க கிட்ட பேசுங்க. பிரதர் சிஸ்டர், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க.
முழுசா வெளிப்படையா சொல்ல முடியலையா? குடும்பத்துக்காக ஜெபி, எனக்காக ஜெபி. நான் கூட என் மனசு சோர்ந்து போயிருந்த உடனே எனக்காக ஜெபிங்கன்னு வாட்ஸ்அப்ல போடல. நீங்களா தப்பா பாப்பீங்க, பாஸ்டருக்கு எனக்கு எதுவும் நடக்கல, எனக்கு பிரேயர் சப்போர்ட் தேவைப்படுது. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. பிரேயர் சப்போர்ட் தேவைப்படுது. நான் எல்லாம் உங்களெல்லாம் உங்களோட ஐக்கியப்பட்டிருக்கிறபடினா நான் வாட்ஸ்அப்ல அதை போடுறது, வேற ஒண்ணும் இல்லை. தப்பா புரிஞ்சுக்காது, ஏதோ நடக்குது அந்த பாஸ்டருக்குன்னு. எனக்கு நிறைய நடக்குது. நடக்கிறதுனால ஒரு புறமா இருக்கட்டும், நான் என் சபையோடு நான் ஐக்கியப்பட்டு இருக்கிறேன், என் தேவ பிள்ளைகளோடு நான் ஐக்கியப்பட்டு இருக்கிறேன். அதனாலதான் அந்த ஐக்கியத்திலே நான் வெளிப்படுத்துகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்க. எந்த காரியம் உடனே நான் சார்லஸ் சாருக்கு உடனே போன் பண்ணி சொல்லிடுவேன். ஜேக்கப் பிரதர் எங்கேயாவது வீட்டுல இருப்பாரு, ஏதாவது முக்கியமான ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் போட்டுருவேன், பிரதர் ஃப்ரீயா இருந்தா பண்ணுங்க அப்படின்னு போட்டுருவேன். இல்லையா ஏதாவது சொல்லணுமா சொல்லிடுவேன். அவர் டியூட்டில இருப்பாரு. சார்லஸ் சார் எப்போ போன் பண்ணாலும் எனக்காக எடுப்பாரு, உடனே ஒரு ஆலோசனை கொடுப்பாரு, ஒரு தைரியப்படுத்தாரு. ரொம்ப டென்ஷன் ஆகுது, அப்ப வாங்க எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு கூடுவாரு. உடனே நானு சாலமன் பிரதர் சார்லஸ் சார் எல்லாம் அப்படி சுத்திட்டு வருவோம், சரியா போயிடும். அவ்வளவுதான். அப்படி ஐக்கியம், இந்த ஐக்கியம் இருக்குது பாருங்க. என்னை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி இருக்குது என்ன ஊழியத்தை ஓட வைக்கிறது என்ன? இந்த ஐக்கியம் வேணும். இந்த ஐக்கியம் இல்லைன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த ஐக்கியம் இல்லைன்னா முடியாது. ஆகவே அவனை சேராதீங்க, அதை விட்டுட்டு வாங்க. தேவனோட ஐக்கியம் எங்க இருக்குது பாரு, வேண்டாத காரியத்தை அதை விட்டுட்டு வா, அதோட உடன்படாது. யோவான் வெளிப்படுத்தும் போது தான் சொல்றாரு, அதோட உடன்படாது, அதோட வேண்டாம், அதை விட்டுட்டு வெளியே வா. ஆதியாகமம் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 13வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆபிரகாம் கானான் தேசத்திலே குடியிருந்தான். லோத் அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியிலே ஓடிட்டாயா. லோத் ஆபிரகாமோட ஐக்கியம் இல்லாம சமபூமியை தேடி ஓட்டான், பிரிஞ்சு. ஐக்கியமா இருந்திருந்தா அவன் வாழ்க்கை, ஆபிரகாமுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் கொஞ்சமாவது போயிருக்காது. இந்த மேக்னெட் இருக்குது இல்லையா, அந்த மேக்னெட்ல நீங்க சேஃப்டி பின் யூஸ் பண்ணுவீங்களா, அதை கொஞ்ச நேரம் ஒட்டி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஒட்டி வச்சுட்டு எடுத்துட்டு அந்த சேஃப்டி பின்னை ஏதாவது இரும்புல வைங்களே, அது ஒட்டும். மேக்னெட்டிக் பவர் இதுல கொஞ்ச நேரமாவது இருக்கும். ஐக்கியம் யாரோட இருக்குது? நம்ம ஆபிரகாமோட ஐக்கியமா இருந்து இருக்கலாம், ஆனா இல்ல. லோத் ஓடிட்டான், சமபூமியை தேடி ஓட ஆரம்பிச்சான், ஆசீர்வாதத்தை இழந்தான். இன்னைக்கு நாம கூட அப்படிதான் உலகத்தை தேடி ஓடுறோம், நல்ல ஒரு ஆவிக்குரியவரை தேடி ஓடல. அழகு நோக்கம் அது வெண்கல சத்தம் போல இருக்குது, அது விளங்காத சத்தமா இருக்குது, அது எக்கால சத்தமா மாறல, அது யுத்தத்துக்கு போகிற சத்தமா இல்ல. அழகு நோக்கம் விழுந்து போது நல்ல ஒரு அழைப்பு, நல்ல ஒரு வரம், நல்ல ஒரு காரியம், நல்ல சத்தியம் கேட்டு நிறைய சத்தியம் தெரியும், என்ன பயன்? ஐக்கியம் சரியில்லையே, உறவு சரியில்லையே. ஐக்கியம் சரியில்லா போதுங்க, அது யுத்தமா மாறும். ஒரே குறித்தான காரியம், அதுவும் அறுவடைக்காரதா இருக்கும், தேவ ராஜ்யம் கட்டப்படணும் அப்படின்னு இருக்கும். நம்மதான் ஐக்கியம் வேற எங்க இருக்குது? விலங்காத சத்தமா மாறி இருக்குது, விலங்காத சத்தமா மாறட்டும். அழைப்பு விட்டுட்டு ஓடாதீங்க. ஆபிரகாம் விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சான் லோத்து. அழைப்பு விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சான். என்ன பயன்? என்னங்க பயன்? ஓடி ஒரு நன்மையுமே இல்லை. ஆசீர்வாதத்தை அவன் இழக்கிறவனாய் காணப்பட்டான். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்படியே தெலீலா சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதனால் உண்டாயிருக்கிறது? சிம்சோனுக்கு எப்படியாப்பட்ட ஒரு அழைப்பு, எங்க போய் ஐக்கிய வச்சா? தெலீலா கிட்ட ஐக்கிய வச்சான். போச்சேயா, இழந்தாயா, ஐக்கியம் சரியில்லைன்னா போயிடுச்சு. எவ்வளவு தேவன் அவன் மேல எவ்வளவு அவருடைய சித்தத்தை நினைச்சிருக்கலாம், திட்டம் பெருசா கூட இருக்கும். போயிடுச்சு. ஆயிரத்து கதையை சொல்லலாம். மரிக்கும் போது ஆண்டவர் அவனை நல்லா கழுத்துல அடை கட்டினார். தேவ ஆவியானவர் பலமாய் இறங்கினார். என்னன்னா இறங்கட்டுமே, இறங்கி என்ன பயன்? எவ்வளவு சாதிச்சிருக்கலாம். நோக்கம் ஐக்கியம் வேற எங்கேயும் போயிடுச்சு. ஐக்கியம் வேற எங்கேயும் போனதால்தான் கிடைக்க வேண்டியது கிடைக்கல. இடறி போகிறோம், விழுந்து போகிறோம், தடுமாறி கொண்டிருக்கிறோம். தடுமாறி கொண்டிருக்கிறான் சிம்சோன். சிம்சோன் தடுமாறி கொண்டிருக்கிறார். தடுமாற்றம். மோசேயோடு இருந்த ஐக்கியம் ஆரோனுக்கு இல்ல. மோசே மேல போயிட்டு ஐக்கியம் எங்க போயிடுச்சு? இஸ்ரவேல் ஜனங்க பக்கம் போயிடுச்சு. கண்டுகுட்டி தான் உண்டாக்கணும். ஐக்கியத்தை மாத்தாதீங்க, மாத்தினா போயிடும், அவ்வளவுதான். ஆனா தேவன் உங்களை அழைத்திருக்கிறது எக்காலம் துணிக்கிற சத்தங்களாய் உங்களை அழைத்திருக்கிறார்.
அழைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆத்ம பாரம் உள்ளவர்களாய் ஓடுகிறது வேண்டும். ராஜ்யத்தை அலங்கரிக்கிற கருவிகளாய் நீங்கள் மாற வேண்டும். இதுதான் அதனுடைய நோக்கம். நாம நோக்கத்தை மாத்திடுறோம், ஐக்கியத்தை வேறு பக்கமா திருப்பிடுறோம். ஐக்கியம் வேறு பக்கமா போச்சு, எல்லாம் போயிடுச்சு. அதான் மல்கியா அழகை சொல்கிறார். மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்கிறார், அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று திறந்திருக்குதுங்க. அவன் முன்பாக ஞாபக புஸ்தகம் அவனுக்காக இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் ஒருவருக்கு பேசிக் கொள்வார், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கு பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். ஞாபக புஸ்தகத்தில் பிள்ளைகள் பேசுறாங்களே, எல்லாமே குறித்துக் கொள்வார். எல்லாத்துக்கும் பதில் இருக்கும், எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். உன் ஜெபத்துக்கு பதில் உண்டு, உன் முயற்சிகளுக்கு பதில் உண்டு, உன் ஓட்டத்துக்கு பதில் உண்டு, உன் ஊழியத்துக்கு பதில் உண்டு. அது எக்கால சத்தமா கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். நீ உலக மனுஷனோட பேசுறதெல்லாம் கேட்க மாட்டாரு. அங்க போய் என்ன அழுதாலும் சரி, ஐயோ என் பொண்டாட்டி இப்படி, என் புருஷன் இப்படி, யார்கிட்ட என்ன வேணா சொல்லுங்களேன், ஆண்டவர் கேட்கவே மாட்டார். அதெல்லாம் கணக்கிலே வராது. நீ ஆண்டவருடைய பிள்ளையோட ஒரு சுட்டு கண்ணீர் விட்டு பாருங்க சொல்லி, பிரதர் ஜெபம் பண்ணுங்க, பிரதர் சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் எதுவுமே கதையை சொல்லாத, ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுட்டு கண்ணீர் விட்டுட்டு போயேன். கர்த்தர் எழுந்து நிற்க முடியாது என்னை நிறுத்திருக்கிறாங்க. நிறுத்துவார், ஆண்டவர் நிறுத்துவாருங்க, ஆண்டவர் நிறுத்துவார். வாய்க்கு எங்க இருக்குதுன்னு பாரு, வாய்க்கு எங்க இருக்குதுன்னு பாரு, உன் சத்தம் எப்படி இருக்குதுன்னு பாரு, எக்கால சத்தமா இருக்குதா விளங்காத சத்தமா இருக்குதான்னு பாரு. ஐக்கியம் தெரியலன்னா விளங்காத சத்தமா தான் இருக்கும். லூக்கா 1வது அதிகாரத்திலே 35, 36, 41 வசனத்துல நீங்க வாசித்து வீட்டுல போய் வாசித்து பாருங்க. மரியாளுக்கு தேவன் ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். வெளிப்பாடு தூதன் மூலமாய் கொடுத்த உடனே அவன் எங்க ஐக்கியப்பட்டா தெரியுமா? எலிசபெத் கிட்ட போய் ஐக்கியப்பட்டா. எலிசபெத்தோட ஐக்கியப்படும்போது என்ன நடந்துச்சுமா? வயித்துல குழந்தை பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி துள்ள ஆரம்பிச்சான். உள்ள இருக்கிற குழந்தைக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் செயல்பட ஆரம்பிச்சான். போடையா ஐக்கியம் எங்க இருக்குது? அதுதான், வேற எங்கேயும் ஓடல. அவள் எலிசபெத்தோடு கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். ஐக்கியம் அங்கதான். பரிசுத்த ஆவியானவர் நிரம்புறாரு, குழந்தை வயித்துல துள்ள ஆரம்பிச்சான். அவ்வளவு ஒரு ஆவிக்குரிய ஒரு அழகான ஒரு பார்வை. இதெல்லாம் கேட்கிறவங்க நல்லா இருக்கு, ஆமானோ இந்த கதை அப்படி தெரியுமான்னு நீங்க உணர்வுபூர்வமாக போய் நில்லுங்க. நீங்க எலிசபெத்தா போய் நில்லுங்க, மரியாளா போய் நில்லுங்க. அப்படி நீங்க உணருங்க, பரிசுத்தாவியை தொடர மாதிரி, வயித்துல குழந்தையை தொடர மாதிரி. நாம அப்படிலாம் உணர்றது கிடையாது. சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும், அது எனக்கு சத்தியம் தெரியும் சொல்றதுக்கு தான். சத்தியம் எனக்கு என்ன உருவாக்குவதற்கு சத்தியம், வெளியே சொல்றதுக்கு இல்லை. முதல்ல நான் உருவாக்கிடணும், நான் அவர்களுக்குள்ள நின்றுடணும். அப்புறமேட்டு கர்த்தர் என்னோடு பேசுவார். கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்க ஆரம்பிப்பேன். கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதுதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறார். 32வது சங்கீதங்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். 32வது சங்கீதங்களின் புஸ்தகம் 10வது வசனத்தில் அவர் சொல்கிறார், துன்மார்க்கன் அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். உலகத்தோட நிறைய வேதனை இருக்குது, ஆனா அவருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய கிருபை இருக்குதுங்க. தேவனுடைய பிள்ளைகளா போங்க, பிள்ளைகளா ஒருமனப்படுங்க, பிள்ளைகளா ஐக்கியப்படுங்க, தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியப்படுங்க. தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். தேவனுடைய கிருபைக்கு நாம பாத்திரவான்களாய் இருப்போம். தேவனுடைய கிருபைக்கு நாம சொந்தக்காரர்களாய் மாறிடுவோம். அதுதான் பவுல் கொரிந்தியருக்கு சொல்றார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்கிறாரு, நம்முடைய குமாரன் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கதான் உங்களை அழைச்சிருக்கிறார். ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கிறீங்களா? ஐக்கியமா இருந்தா நிறைய காரியம் அவரோட நீ பேசி இருக்கணும். ஜெப நேரம் அதிகமா இருக்கணும், வேத வாசிப்பு அதிகமா இருக்கணும். இல்லையே இல்ல, ஊழியத்தை பத்தி வாட்ஸ்அப்ல நீங்க பார்த்த உடனே பதில் உடனே சொல்லி இருக்கணும்ல, சொல்லணுமா வேண்டாமா? அப்ப உங்க ஐக்கியம் எங்க இருக்குதுன்னு பாருங்க. குறை சொல்றதுக்கு நான் இல்லை, நீங்க உண்டு, ஆண்டவர் உண்டு. ஆசீர்வாதம் சாபம் ரெண்டுமே முன்னாடி வைக்கிறார். நீ எதை விரும்புறியோ, எந்த கனி நீ புசிக்கிறிய புசிச்சுக்கோ. என்னுடைய பாடு அது இல்லை. பிரசங்கிக்கிறது என்னுடைய பாடு, போதிக்கிறது என்னுடைய பாடு, உன்னுடைய விருப்பம். புரிந்து கொள்ளுங்க.
ஆண்டவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்காக தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அதான் 1 யோவான் 1:3 சொல்றார், நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. கண்டும் கேட்டும் இருக்கிறதை பிரசங்கிக்கிறதா அந்த ஐக்கியம். அந்த ஐக்கியம் தேவனோடு, குமாரனோடு, பிதாவோடு இருக்கிறது. அந்த ஐக்கியம் உனக்கு அங்க இருக்குதா? பிதாவோடு இருக்குதா? உலகத்தோடு இருக்குதா? அதே அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் சொல்லுகிறார், ஒளியிலே இருக்கிறது போல நாம ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டு இருப்போம். ஒருத்தர் ஒளியில இருக்கிறோம், இன்னொருத்தர் வேற எங்கே இருக்கிறார்? இருளில் இருக்கிறார். ஒளியோட ஒளிதான் சேரணும். நம்ம ஐக்கியம் எங்க இருக்குதுன்னு கவனிங்க. அந்த ஐக்கியத்தோடு உங்களை இணையுங்க. இணைந்தால் உங்களுடைய சத்தம் எப்படி இருக்கும்? எக்கால சத்தமா இருக்கும், விலகாத சத்தமா இருக்காது. எக்கால சத்தமா இருக்கும். அந்த எக்கால சத்தத்துல தேவன் என்ன சொன்னாரு? நாம என்ன செய்வோமா? எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்போமா? வருகையை குறித்து சொல்லுவோமா? பாவத்தை குறித்து சுட்டி காமிப்போமா? சபையுடைய பக்தி விருத்திக்காக, சபையுடைய வளர்ச்சிக்காக இப்படிதான் நாம ஓடி இருப்போம். நம்ம சத்தத்தை விலகாத சத்தமா இருக்குது. என்ன சத்தனே தெரியல, ஏதோ ஒன்று கத்துது, ஏதோ ஒன்று ஓடுது. பந்தயச்சால ஓடுலாம் ஓடுறாரு. நான் அப்படி ஓட மாட்டேங்க ஐயா. விளங்காதவனா ஓட மாட்டேன், அறியாதவனா ஓட மாட்டேன், புரிஞ்சுக்கணும் ஓடுவேன். புரிந்து கொண்டு ஓடுவோமா? அறிந்து கொண்டு ஓடலாமா? தேவனோடு ஐக்கியமா ஓடுவோமா? இனிமேல் ஆவிக்குரியவர்களோடு நம்மளை ஐக்கியப்படுத்திக் கொள்வோமா? தேவனுடைய வருகையின் காலத்துல அதை அறிந்து நாம் ஓடுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை கொண்டு தேவன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொள்வார்.